ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்ரிடே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லா நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குறிப்பாக இந்த விஷயத்தை இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால எல்லா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இதுவுமே வந்து ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மாற்றி பற்றி பேசும்போது, அதுவும் இல்லாமல் செப்பரேட்டாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி பேச போகிறோம். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லா துறையிலையுமே, அதாவது எல்லா விளையாட்டுலையுமே வந்து அவங்க தான் வந்து ஒரு சாம்பியன் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ அது வகையில் பார்த்தீங்கன்னா, அத்லெட்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால், வாலிபால், ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இவங்க தான் ஒரு சாம்பியனாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து இருக்கக்கூடிய வகையில், அதாவது அந்தந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க தான் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு வகையில், ஸோ ஒரு குட் பர்சன் அப்படின்ற ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரை பற்றின விஷயங்கள் வந்து முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கூல் போகாமல், அதாவது ஃபுட்பால் மேக்கர் சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் படித்தார். ஸோ அவருக்குமே வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்த காலத்தினால் அவரும் வந்து இதில் வந்திருந்தார் அப்படின்றது வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்ல முடியும். ஆனால் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதவர். ஸோ இவர் தான் வந்து டாப் 1ல் இருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு கோலாக இருக்கட்டும், ஸோ இவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இவர் வாங்கக்கூடிய சேலரியாக இருக்கட்டும், ஸோ இந்த காரணத்தினால தான் இவர் வந்து நம்பர் 1ஆக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலுக்கு கூட போகாமல் சண்டை போட்டுட்டு டீச்சர்ஸ் கிட்டலாம் வந்து எதிர்த்து பேசிட்டு, ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபுட்பால் மேலே ஒரு இதுவாக அந்த பற்று இருந்து, அதுக்கப்புறமா ஃபுட்பால் ஒரு இதோட அச்சீவ்மெண்ட்ஸோட கேமில் வந்து சக்ஸஸ் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உலகமே வந்து ஒரு வியந்து பாராட்டக்கூடிய வகையில் ஒரு குட் ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்து ஃபுட்பாலில் வந்து இவர் இருந்திருக்காரு. போர்ச்சுகல் கண்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இவருக்கு தெரியும். எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே வந்து இவர் நல்லாவே தெரியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது டாப் 10 ஸ்போர்ட்ஸ் மேன் லிஸ்ட்டில் வந்து இவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கக்கூடிய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 52 மில்லியன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 52 மில்லியன் சேலரி வாங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க, சச்சின் டெண்டுல்கர் இல்லாத வகையில் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க, விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th பர்சனாக இருக்கார். ஸ்போர்ட்ஸ் மேன் லிஸ்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு 5th பர்சனாக இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. கிரிக்கெட்டை பொறுத்தவரை 5th பர்சனாக இருக்காரு. அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்காருன்றது வந்து தெரிய வருது. ஸோ இவருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி, அடுத்தடுத்த வீரர்கள் வந்து இவருக்கு அடுத்து தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் டீம்ஸ்லாம் வந்து ஒரு கோச்சராக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் துபாய் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக இவருக்குமே வந்து ஒரு அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோச்சராக இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில ஸோ எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தாலும் ஸோ இவர் தான் வந்து ஒரு குட் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்ற ஒரு நம்பர் 1 இடத்துல வந்து இன்னும் இவர் இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.